4 கட்சியில உங்களால ஒரு முடிவு எடுக்க முடியலன்னா அப்புறம் என்னங்க லைஃப்ல முடிவு எடுத்துருவீங்க? சும்மா இந்த நோட்டாவுக்கு போடுறது பெருமை, இந்த ஓட்டு போடாம இருக்கிறது பெருமை அப்படிங்கிற அந்த மைண்ட் செட்டை ஃபர்ஸ்ட் விட்டு ஒழிங்க. நம்மளுடைய ஜனநாயக கடமையை வந்து ஃபர்ஸ்ட் செய்யுங்க. எப்படி கடவுள் மறுப்பு அப்படிங்கிறது கெத்துன்னு நினைச்சுக்கிற ஒரு மனநோய் இருக்குல்ல, எப்படி மொரட்டு சிங்கிள் அப்படின்னு சொல்றதை வந்து கெத்துன்னு நினைச்சுக்கிற ஒரு மனநோய் இருக்குல்ல, அதே மாதிரி இந்த நோட்டாவுக்கு போட்டுட்டேன் இல்ல நான் 10 வருஷமா ஓட்டே போடல அப்படின்னு சொல்றதும் ஒரு விதமான மனநோய். ஒரு செய்தி சொல்லட்டுமா ப்ரோ? என்னப்பா இன்னும் ஓட்டு போடலையா அப்படின்னு கோவப்படாதீங்க, திட்டாதீங்க. நிறைய நண்பர்கள் வந்து வெளியூர்ல வேலை பார்த்தவங்க எல்லாம் ஓட்டு போடணும் அப்படிங்கிறதுக்காக இன்னைக்கு சொந்த ஊருக்கு வந்திருந்தாங்க. ஸோ அவங்கள பார்த்து காலையில பேசிட்டு இருந்தேன். எந்த கட்சிக்கு ஓட்டு போட போறீங்க, ஏன் அந்த கட்சிக்கு போட போறீங்க, ஏன் இந்த கட்சிக்கு போடல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய டிஸ்கஷன் ஒரு 10 பேர்கிட்ட காலையில இருந்து பேசியிருப்பேன். அவங்க கிட்ட முடிஞ்ச அளவுக்கு புரிய வைக்க ட்ரை பண்ண. நீங்க எந்த கட்சிக்கு போட்டா நல்லது, எந்த கட்சிக்கு போட்டா அடுத்த தலைமுறை நல்லா இருக்கும், இந்த சமுதாயம் நல்லா இருக்கும் அப்படிங்கிற விஷயத்த அவங்கள வற்புறுத்தி இந்த கட்சிக்கு போடுங்க அப்படின்னு சொல்ல, ஆனா புரிய வைக்கிறதுக்கு ட்ரை பண்ண. ஸோ காலையிலேயே நான் ஓட்டு போட போயிருந்தேன் அப்படின்னா இந்த 10 பேர்கிட்ட என்னால பேசியிருக்க முடியாது, புரிய வச்சிருக்க முடியாது. பேசுறதுனால 10 பேர் மாறிட்டாங்களா அப்படின்னா அது வாய்ப்பே கிடையாது. பட் ஒரு 2-3 பேர் மாறி ஓட்டை மாத்தி போட்டாங்க அப்படின்னா அது சந்தோஷமான விஷயம் தானே. ஸோ அதுக்காக தான் காலையிலேருந்து முயற்சி பண்ணிட்டு இருந்தேன். நமக்கு ஓட்டு போடுறதை விட முக்கியமான வேலை கிடையாது. இந்த நாளுக்காக தான் இவ்வளவு நாள் காத்துட்டு இருந்தோம். ஸோ வீடியோ எடுத்து முடிச்ச உடனே நேரடியா போயிட்டு ஓட்டு போட்ட வேண்டியதான். அதுக்கு முன்னாடி என்ன அப்படின்னா, அங்க நிறைய பேருக்கு ஒரு மைண்ட் செட் உண்டு. என்ன அப்படின்னா, கடவுள் மறுப்பு அப்படின்னு நம்ம பேசணும் அப்படின்னா நம்ம வந்து புத்திசாலின்னு நினைச்சுப்பாங்க, நம்மளை வந்து அறிவுஜீவின்னு நினைச்சுப்பாங்க. மொரட்டு சிங்கிள் அப்படின்னு நினைச்சோம்னா நம்மளை வந்து சொல்லிக்கிட்டோம் அப்படின்னா நம்மளை வந்து கெத்தான பையன், ரொம்ப மாசான பையன் அப்படின்னு நினைச்சுப்பாங்க. அப்படிங்கிற ஒரு மோசமான மைண்ட் செட் உண்டு, நீங்க பார்த்துருப்பீங்க. அதே மைண்ட் செட் இந்த எலெக்ஷன் விஷயத்துலயும் உண்டுங்க. என்ன அப்படின்னா, நான் வந்து நோட்டாவுக்கு ஓட்டு போட்டு வந்தேன் தெரியுமா, நான் வந்து எனக்கு எந்த கட்சியும் பிடிக்கல, நான் நோட்டாவுக்கு போட்டேன் அப்படின்னு சொல்றத சில பேர் வந்து அது வந்து ஒரு கெத்து, அது வந்து ஒரு பெருமை அப்படின்னு நினைச்சிக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. அதே மாதிரி எனக்குலாம் எப்போ தெரியுமா ஓட்டர் ஐடி வந்தது? 10 வருஷத்துக்கு முன்னாடியே வந்துச்சு. ஆனா நான் ஒரு எலெக்ஷன்ல கூட ஓட்டு போட்டதே கிடையாது, எனக்கு இங்க யாரையுமே பிடிக்கல அப்படின்னு சொல்லக்கூடியவங்க நிறைய பேர் இருப்பாங்க. எப்படி கடவுள் மறுப்பு அப்படிங்கிறது கெத்துன்னு நினைச்சுக்கிற ஒரு மனநோய் இருக்குல்ல, எப்படி மொரட்டு சிங்கிள் அப்படின்னு சொல்றதை வந்து கெத்துன்னு நினைச்சுக்கிற ஒரு மனநோய் இருக்குல்ல, அதே மாதிரி இந்த நோட்டாவுக்கு போட்டுட்டேன் இல்ல நான் 10 வருஷமா ஓட்டே போடல அப்படின்னு சொல்றதும் ஒரு விதமான மனநோய். எல்லாரும் தப்பு அப்படின்னு இவங்க சொல்றாங்கன்னா இவங்க என்ன சொல்ல வராங்க? நான் தான் சரி. அவங்க மறைமுகமா அதுல பொருள் படுது இல்ல, இங்க எல்லாரும் தப்பு அப்படின்னா இவங்க சரி அப்படின்னு சொல்றாங்க. சரி, நீங்க சரி அப்படின்னா நீங்க இந்த சமூகத்துக்காக என்ன முன்னேற்பாடு எடுத்திருக்கீங்க, என்ன வேலை செஞ்சிருக்கீங்க அப்படின்னு பார்த்தா இவங்க எந்த வேலையுமே செஞ்சிருக்க மாட்டாங்க. ஆனா இருக்கக்கூடிய எல்லாரையும் குறை சொல்லிட்டு இவங்களுடைய ஒரு ஜனநாயக கடமையை கூட செய்ய மாட்டாங்க. சோ அப்படி இந்த நோட்டாவுக்கு போடுவேன், நான் ஓட்டே போட மாட்டேன் அப்படின்னு சொல்றவங்களுக்கு ஒரே ஒரு விஷயத்த சொல்லணும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த ஜனநாயகத்துல ஒரு சாதாரண மனிதனுக்கு இருக்கக்கூடிய ஒரு உச்சபட்ச அதிகாரம் அப்படிங்கிறது இந்த ஓட்டு தான். அதையும் நீங்க பயன்படுத்தி ஒரு சரியான நபரை இருக்கக்கூடியதுல சரியான நபரை தேர்ந்தெடுக்கல அப்படின்னா மறைமுகமா உங்களுக்கு பிடிக்காத யாரையோ நீங்க ஜெயிக்க வைக்கிறீங்க அப்படிங்கிற விஷயத்த மைண்ட்ல கொண்டு வந்துக்கோங்க. நாம இந்தியா அப்படிங்கிறதுனால தான் இந்த அளவுக்கு சுதந்திரமா ஓட்டு நினைச்சா போடுறோம். சென்னை மாதிரி நகரங்கள்ல எல்லாம் 55% ஓட்டு பதிவாச்சு அப்படின்னாவே பெரிய விஷயம். அவ்வளவு பாப்புலேஷன் இருக்கக்கூடிய இடம், படிச்சவங்க இருக்கக்கூடிய இடம், அங்கெல்லாம் 55% வந்து போலிங் ஆயிடுச்சு அப்படின்னாவே பெரிய விஷயம் அப்படின்னு சொல்றோம். அதாவது நம்ம ஜனநாயகத்தை நம்ம மிஸ்யூஸ் பண்றோம், சரியான நபரை தேர்ந்தெடுக்க மறுக்கிறோம். நார்த் கொரியா மாதிரி நாடுகள் எல்லாம் என்ன தெரியுமா, அங்க எவ்வளவு தெரியுமா இந்த மாதிரி போலிங் ஆகும்? மொத்த பாப்புலேஷன்ல இந்த ஓட்டிங் இருக்கக்கூடிய நபர்கள்ல எவ்வளவு தெரியுமா போலிங் ஆகும்? மினிமம் 99.6 99.7 அப்படிங்கிறது பதிவாகும். நார்த் கொரியா வந்து மோசமான நாடு தான், அது வந்து கொடுங்கொன்மை கொண்டு வரக்கூடிய நாடு தான். ஆனா போலிங் அப்படிங்கிறது அந்த அளவுக்கு இருக்கும். ஏன் அப்படின்னா அங்க ஓட்டு போடல அப்படின்னா யாரு போடல அப்படின்னு கண்டுபிடிச்சு அவங்கள செஞ்சிருவாங்களாம். ஸோ அதனால அந்த அளவுக்கு அங்கே போலிங் ஆகும். ஸோ இதை மாதிரி நாடுகளும் உலகத்தில் இருக்கு. நாம இந்தியா மாதிரி ஒரு பாதுகாப்பான நாட்டில் இருந்துக்கிட்டு இதை மாதிரி இந்த நமக்கு இருக்கக்கூடிய இந்த உச்சபட்ச அதிகாரத்தையும் பயன்படுத்த மாட்டோம் அப்படின்னு சொல்றது நம்மளுடைய அறியாமை, நம்மளுடைய ஒரு முட்டாள்தனம். ஸோ அதை யோசிச்சு இந்த நோட்டாவுக்கு போடுறது பெருமை, ஓட்டு போடாம இருக்கிறது பெருமை அப்படிங்கிறதெல்லாம் விட்டுட்டு நாம அதை மாதிரி செய்யறது, இங்க யாரோ வரக்கூடாதவங்களை, சமூகத்துக்கு வரவே கூடாத ஒருத்தவங்களை நம்ம மறைமுகமாவோ நேரடியாவோ ஆதரிக்கிறோம் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு போயிட்டு ஓட்டு போடுங்க. நோட்டாவுக்கு ஓட்டு போடாதீங்க. இருக்கிறதுல யார் சிறந்த தலைவரோ அவங்கள தேர்ந்தெடுத்து ஓட்டு போடுங்க.
இருக்கிறதுல இவங்க பேசியிருப்பாங்கல்ல, எல்லா கட்சி தலைவர்களும் பேசியிருப்பாங்கல்ல, அதுல ஒரு பேச்சு கூடமா உங்களுக்கு பிடிக்கல, அப்படி ஒரு பேச்சையும் பிடிக்கல அப்படின்னா அது வந்து இந்த சமூகத்தோடைய தப்பு, இந்த அரசியல் கட்சிகளுடைய தப்பு அப்படின்னு சொல்ல முடியாது, உங்களுடைய இருக்கக்கூடிய தப்பு. சோ யாரு பேசுனதுல யாரு சிறப்பா பேசினாங்க, யாரு நல்ல விஷயங்களை எடுத்து வச்சாங்க, அதிமுக ஒன்னு சொல்லியிருக்காங்க, திமுக ஒன்னு சொல்லியிருக்காங்க, தமிழக வெற்றி கழகம் ஒன்னு சொல்லியிருக்காங்க, இந்த மூணுத்துல இருந்தும் மாறுபட்டு நாம் தமிழர் ஒன்னு சொல்லியிருக்காங்க. சோ இதுல யாரு சொன்ன விஷயங்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கு, யாரு சிறப்பா சொல்லியிருக்காங்க அப்படின்னு ஏதோ ஒரு முடிவை எடுத்து, 4 கட்சியில உங்களால ஒரு முடிவு எடுக்க முடியலன்னா அப்புறம் என்னங்க லைஃப்ல முடிவு எடுத்துருவீங்க? சும்மா இந்த நோட்டாவுக்கு போடுறது பெருமை, இந்த ஓட்டு போடாம இருக்கிறது பெருமை அப்படிங்கிற அந்த மைண்ட் செட்டை ஃபர்ஸ்ட் விட்டு ஒழிங்க. நம்மளுடைய ஜனநாயக கடமையை வந்து ஃபர்ஸ்ட் செய்யுங்க. இங்க இந்த சாதாரண மனிதர்கள் வந்து ஜனநாயக கடமையை வந்து சரியா செய்ய மாட்டேங்கிறாங்க அப்படின்னு ஒரு பக்கம் நம்ம புலம்பிட்டு இருந்தா, இந்த அரசுமே இந்த ஓட்டு போடுறத கூட உறுதி செய்ய மாட்டேங்கிறாங்க. நேத்துல இருந்து சென்னையில உங்களுக்கு தெரியும், சென்னையில இருக்கக்கூடிய நிறைய பேரோட சொந்த ஊர் வந்து தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய பல மாவட்டங்கள்ல இருக்கும். அங்கிருந்து ஊருக்கு போகணும் அப்படின்னு, ஓட்டு போறதுக்காக ஊருக்கு போகணும் அப்படின்னு கிளம்பி வந்தவங்களுக்கு இந்த அரசு வந்து சரியான பேருந்து வசதிகள் செய்யாம இருந்திருக்கு. இன்னும் இன்னைக்கு போய் ஓட்டு போடணும், இன்னைக்கு காலையிலேயே போட்டுக்கணும், இன்னும் டிராவல் பண்ணிட்டு இருக்கவங்க, நைட்டு 10 மணிக்கு பஸ் ஏறலான்னு வந்தவங்க, கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்துக்கு வந்தவங்க, இன்னைக்கு காலையில 10 மணி வரைக்கும் சேர முடியாம அதுக்கப்புறம் பஸ் ஏதாவது பிடிச்சி அவசரமா ஊருக்கு போயிட்டு இருக்கவங்கள பாக்குறோம். போன் பண்ணி கேட்கிறப்போ இப்பதான் வந்துட்டு இருக்கோம் அப்படின்லாம் சொல்றாங்க. சில பேர் சாயங்காலத்துக்குள்ள வீடு போய் சேர முடியுமா அப்படின்னு கூட தெரியல. அதுவும் நிறைய பெண் பிள்ளைகள்லாம் சென்னையில வேலை பார்க்கறவங்க இருக்காங்கல்ல, சோ அவங்க சொந்த ஊருக்கு போகலாம் அப்படின்னு வந்துட்டு பஸ் கிடைக்காம இவ்வளவு கூட்டமா இருக்கிறத பார்த்துட்டு நான் 3 மணி நேரமா 4 மணி நேரமா வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு பக்கத்துல இருக்கவங்க சொல்றதெல்லாம் பார்த்துட்டு நம்ம ஊருக்கு போய் ஒரு ஓட்டை போட்டு எதுவுமே சாதிக்க போறது இல்லை, நம்ம திரும்ப ரூமுக்கே போயிடுவோம், பிஜிக்கே போயிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப அவங்க தங்கியிருந்த இடத்துக்கே சென்னைக்கு போகக்கூடிய நிறைய செய்திகளை பார்க்குறோம். நியூஸ்ல வந்து சுத்தி போட்டுட்டு இருக்காங்க. ஒரு சாதாரண மனிதன் தான் தவறு செய்யறான், இந்த ஓட்டுக்கு முக்கியத்துவத்தை கொடுக்க மாட்டேங்கிறான் அப்படின்னா இந்த அரசாங்கம் இதெல்லாம் சிறப்பு பேருந்து அப்படிங்கறத இப்ப பொங்கல் தீபாவளி எல்லாம் வந்தா சிறப்பு பேருந்து அப்படிங்கறத ரெடி பண்றாங்கல்ல, எல்லாம் சொந்த ஊருக்கு போவாங்க அப்படின்னு, அதை விட அதிக கூட்டம் இந்த ஓட்டு போட போவாங்கல்ல, அது இந்த அரசுக்கு தெரியும்ல, அதுக்கான ஒரு நடவடிக்கை அப்படிங்கறத இந்த அரசு எடுத்திருக்கலாம்ல. நாம அவங்கள சொல்லி கிடையாதுங்க, 5 வருஷமா எதுவும் பண்ணல, இதை மட்டும் அவங்க பண்ணிடுவாங்க அப்படின்னு எதிர்பார்க்கிறது நம்மளுடைய முட்டாள்தனம். அதே மாதிரி நம்ம தேர்தல் ஆணையத்து மேல நமக்கு 1000 வருத்தம் உண்டு. இந்த 2-3 நாள்ல தமிழ்நாடு முழுக்க எந்த அளவுக்கு பண பட்டுவாடா நடந்திருக்கு, ஒவ்வொரு தொகுதியிலையும் எவ்வளவு நடந்திருக்கு அப்படிங்கிறது வித் வீடியோ ஃபுட்டேஜோட ஆதாரமா இருக்கு. அதே மாதிரி நிறைய பூத்துல வந்து சிசிடிவி கேமரா வந்து ப்ராப்பரா செட் பண்ணல. எங்கெங்கெல்லாம் ஓட்டு போடுறோமோ எல்லா பூத்துலயும் சிசிடிவி இருக்கணும் அப்படிங்கிறது கட்டாயம். ஆனா பல இடங்கள்ல பல பூத்துல ப்ராப்பரா சிசிடிவி இல்ல, நிறைய இடத்த ஒர்க் ஆகல அப்படின்னு சொல்லிட்டு இப்போவே காலையிலேயே வந்து நிறைய பூத்துல வந்து எல்லாரும் பிரச்சனை பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஒரு தேர்தல் ஆணையம் அவங்களுக்கு அந்த நேரத்துல செய்ய வேண்டியது என்ன அப்படின்னா, மக்களுக்கு ஒரு நம்பிக்கையை கொடுக்கணும். இந்த தேர்தல் முறையாதான் நடக்குது, இன்கேஸ் முறை தவறி யாராவது நடக்கிறாங்க, பணம் கொடுக்குறாங்கன்னா நாங்க நடவடிக்கை எடுப்போம். அதே மாதிரி போலிங் நடக்கிறதும் சரியா தான் நடக்குது, இதே இருக்கு பாருங்க ஃபுட்டேஜ் அப்படின்னு ஒரு நம்பிக்கையை கொடுக்க வேண்டியதுதான் இந்த தேர்தல் ஆணையம். ஆனா ஒவ்வொரு தேர்தலுக்கும் அந்த நம்பிக்கை அப்படிங்கிறது இந்த தேர்தல் ஆணையத்து மேல குறைஞ்சிக்கிட்டே இருக்கு. இந்த தேர்தல் நடத்தை விதிமுறை இருக்குல்ல, அதுல இன்னும் கடுமையான சட்டங்களை இந்திய அரசு கொண்டு வரணும் அப்படிங்கிறது உண்மையா அந்த வாக்குக்கு காசு கொடுக்காம இந்த சமூகம் நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்கல்ல அவங்களுடைய எண்ணம். ஏன் அப்படின்னா இந்த மாடல் கோட் ஆஃப் கண்டக்ட் அப்படிங்கிறத கொண்டு வராங்க, ஆனா அதுல இந்த அப்பாவிகளுடைய பணம் பறிக்கப்படுறதை தவிர எம்எல்ஏக்கள், அமைச்சர்கள், அரசியல்வாதிகள் மக்களுக்கு கொடுக்குற பணம் அப்படிங்கிறது பறிக்கப்படுறதே இல்லை. பணம் அப்படிங்கிறது எல்லா தேர்தலை போலவும் இந்த தேர்தலையும் ரொம்ப சர்வ சாதாரணமா புழங்கிருக்கு. ஒவ்வொரு சில தொகுதிகளில் 5000 ரூபாய் வரைக்கும் கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. பட் என்ன பண்றாங்க அப்படின்னு பார்ப்போம். நான் போயிட்டு ஓட்டு போட்டு வரேன். நன்றி.